கவிஞரும் இளவரசியும். ஒரு காலத்தில் ஜொரான் என்ற கவிஞர் வாழ்ந்தார். அவர் காதலை பற்றி எழுதினார். உலகின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் அவரது கவிதைகளை நேசித்தார்கள். பெரி பெரி என்று அழைக்கப்படும் தனது செல்ல கிளியுடன் ஜொரான் தனியாக வாழ்ந்தார். ஆனால் பல வருடங்கள் கவிதைகள் எழுதி அவரது அனைத்து தொகுப்புகளையும் விற்ற பிறகு அவர் விரக்தி அடைய தொடங்கினார். இதையெல்லாம் நான் யாருக்காக எழுதுறேன்? அழியாத காதல், இதய துடிப்பை தவிர்ப்பது, முதல் பார்வையில் காதல், இந்த மாதிரி எழுதுற கவிதைகள் நல்லாதான் இருக்கு. ஆனா அர்த்தமே புரியல. காதலை பத்தி எனக்கு தெரியாத வரைக்கும் நான் எப்படி நல்ல கவிதையை எழுத முடியும்? அதனால நான் காதலிக்கணும். ஜோரன் நண்பா, நீ நிறைய யோசிக்கிற. முதல்ல நீ குளிர்ச்சி ஆகணும்பா. குளிர்ச்சியா? குளிர்ச்சி? ஆமா, உண்மைதான். முதல்ல நான் குளிர்ச்சி ஆகணும். நான் குளிர்ச்சியாக வேண்டும். நண்பா, நன்றி நன்றி, மிக்க நன்றி பெரி பெரி. நீதான் உண்மையான நண்பன். என்னை நான் குளிர்விக்க போகிறேன், என்னை நான் குளிர்விக்க போகிறேன். இந்த உலகத்துக்கு என்னாச்சு? இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. ஓய் நண்பா, எங்க போக போற? நான் மட்டும் போகல நண்பா, நாம போக போறோம். நானும்மா. ஜொரான் பெரி பெரியை தனது கோட் பாக்கெட்டில் வைத்து தனது பிரீஃப்கேஸை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். டைட்டானிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகிலேயே பெஸ்ட் க்ரூஸ் ஷிப் இதுதான். நாங்க உங்களை பரந்த கண்கவர் ஆர்டிக் பகுதிக்கு கூட்டிட்டு போறோம். ஆர்டிக் ரஷ்யாவோட கிழக்கு பகுதியான ஸ்பிட்ஸ்பர்கன்ல இருந்து ஆர்டிக் நார்வே வரை இருக்கு. வருஷத்துல அதிக நேரம் இது பனியால மூடப்பட்டு இருக்கும். இந்த குறுகிய கோடை மாதங்கள்ல தான் ஆர்டிக்ல இருக்கிற பல்வேறு காட்சிகள், அசாதாரண வனவிலங்குகள் மற்றும் சுவாரஸ்யமான நபர்களை பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். பெரி பெரியின் நடுங்கும் தலை பாக்கெட்டில் இருந்து எட்டி பார்க்கிறது. நாம எங்க இருக்கிறோம்? ஆர்டிக்லயா? ஆமா. ஆனா எதுக்கு? நீதானே நான் குளிர்ச்சி ஆகணும்னு ஆலோசனை சொன்ன, ஞாபகம் இல்ல? நீ அத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? திரும்பவும் உறக்கத்துக்கு போயிட்டான். அடுத்த 5 நாட்களுக்கு கப்பல் பயணம் செய்து கொண்டே இருந்தது. 6வது நாளில் அது ஆர்டிக்கை அடைந்தது. ஏய் ஜோரன், நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? நீ எங்க குழுவோட இப்ப வரப்போறது இல்லையா? இல்ல நண்பா, எனக்கு கொஞ்சம் சொந்த வேலை இருக்கு. ஆனா கப்பல் இங்க திரும்பி வரும்போது நான் உங்களோட வந்து சேர்ந்துடுவேன். சரி, உன் விருப்பம். வாழ்த்துக்கள். ஆனா குளிர்ச்சி அடையாம பாத்துக்க. வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவரை இங்கேயே விட்டுடலாமா? வாயை மூடுறா பெரிய பெரிய. ஜொரான் கையில் ஒரு வரைபடத்துடன் ஆர்டிக்கின் குளிர் நிறைந்த பனிக்கட்டி மேற்பரப்பில் நடந்து சென்றான். சிறிது நேரம் நடந்த பின் அங்கே தூரத்தில் நீல நிறத்தில் ஒரு இக்லூ இருந்தது. ஜொரான் அவரது வரைபடத்தை பார்த்து புன்னகைத்தார். வா பெரிய பெரிய, என் வாழ்க்கை துணையாக வரப்போற காதலியை கண்டுபிடிக்கணும். ஜொரான் இக்லூவுக்குள் நுழைந்த போது ஒரு வயதான பெண்மணி மையத்தில் நெருப்பின் அருகில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவள் லேடி லாகா என்ற சூனியக்காரி. ஆமா, நீ யார்? என்னோட இந்த இக்லுவை நீ எப்படி கண்டுபிடிச்ச? லாகா அத்தை, நான் தான் அத்தை, உங்கள் மருமகன் ஜோரான். ஜொரானா? ஆமா, இது என்னோட கிளி பெரி பெரி. சரி, நல்லது. சரி, இப்ப போ. ஷூ. இல்லை, இவனது பெயர் சொல்ல நான் வரவில்லை. எனக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன? நான் ஒரு கவிஞன். காதலை பற்றி எழுதுகிறேன். ஆனால் நான் இதுவரைக்கும் யாரையும் காதலிக்கவே இல்லை. நான் எழுதுறது எல்லாமே தவறா தெரியுது. சரி, அதுக்கு நான் என்ன செய்யறது? உங்களை பத்தி பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நீங்க பொருத்தம் பார்த்து சொல்லிருக்கீங்களாம். அவங்க எல்லாருமே உண்மையான காதலர்களை கண்டுபிடிக்க நீங்க உதவி இருக்கீங்க. ஆனா இப்ப நான் அதெல்லாம் செய்யறது இல்ல. தயவு செய்து அத்தை, எனக்காக செய்யுங்களே. சரி, ஆனா அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. எனது மனிதர்களை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய் பெண்ணே, வருத்தமா இருக்கு. லேடி லாகா ஜொரானிடம் ஐஸ் இளவரசி பற்றி கூறினாள். மின்டோசா தனது வாழ்க்கையின் இளம் காலங்களில் உண்மையான அன்பை அவள் ஒருபோதும் பெறவில்லை.
எந்த ஒரு வரனும் அவளோட இதயத்தை வெல்ல முடியல. ஒவ்வொருத்தரா வந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் கடைசியா அவ ரொம்ப உடைஞ்சு போய் உண்மையான காதலே இல்லன்னு அது மேல இருந்த நம்பிக்கையே இழந்துட்டா. அவளோட இதயம் ஜில்லுன்னு குளிர்ந்து போயிடுச்சு. அதனால அவளோட முழு உடலும் பனியாக மாறிடுச்சு. ஜில்லுன்னு குளிர்ந்து போய் பனி போல மாறிடுச்சு. அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர மன்னர் பல முறைகளை முயற்சி செஞ்சாரு. ஆனா எதுவும் செயல்படல. கடைசியா புத்திசாலியான ஹெர்மிட் ஒரு ஆலோசனை சொன்னாரு. அதுக்கப்புறம் கனமான இதயத்தோட மன்னர் அவரோட மகளை பனி செதுக்கப்பட்ட உடலை ஆர்டிக்கு கொண்டு வந்து வச்சாரு. சரி, அந்த பனியுக தேவதையின் விசித்திரமான கதையை கேட்பதற்கு எனக்கு சுவாரஸ்யமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. நீ என்ன கிண்டல் பண்றியா? அவன் சொல்றத கேட்க வேண்டாம் அத்தை. தயவு செய்து மேல சொல்லுங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல செரின்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு காலனில பென்குயின்கள் எல்லாம் வாழுது. அதுங்க எல்லாம் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கும். கண்ணீர்னா என்னன்னே தெரியாது. அதுங்கள்ல ஒண்ணு ஆனந்த கண்ணீர் விட்டு, அந்த கண்ணீர் ஒரு கூழாங்கல்ல நீ விழ வச்சினா உன்னோட வேலையில பாதி முடிஞ்சதா அர்த்தம். மற்ற பாதியை பத்தி சொல்லுங்களேன். அது என்னன்னா, உன் கையில கூழாங்கல்ல வச்சு நீ அந்த பனி சிற்பத்திற்கு முன்னாடி நின்னு உன்னோட காதல சொல்லணும். உன்னோட காதல் உண்மையா இருந்து அந்த பனிய ஊடுருவி சென்று இளவரசியோட இதயத்தை தொட்டுச்சுன்னா உனக்கு உன்னோட உண்மையான காதல் கிடைக்கும். என்ன செய்யற? நம்ம பக்கத்து வீட்டுக்காரி லானா ரோட்ரிக்ஸ் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கூழாங்கற்கள், பனி சிற்பம் இதையெல்லாம் தேடி போய் உன் காதலியை கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. பெரிய என்ன வாய மூடிட்டு லாகா அத்தை, நான் அங்க போறதுக்கு உங்க உதவிதான் எனக்கு நிறைய தேவை. செரின்ஸின் இடத்திற்கு செல்ல ஜொரானும் பெரியும் புறப்பட்டனர். அவர்கள் அங்கு சென்றதும் அங்கு அவர்களை சுற்றி பென்குயின்கள் இருந்தன. உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து என்ன வேண்டும்? நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னது பரிசா? ஆமா, இத நீங்களே பாருங்களே. பென்குயினின் தலைவர் பரிசை எடுத்துக்கொண்டார். அவர் அதை திறந்த போது அதிலிருந்து வெளியே வந்தது திறங்கள் பேச்சாளினி பெண்ணே. அதிலிருந்து ஒரு ஹேங் கிளைடர் வெளியே வந்தது. ஆஹா, ஹேங் கிளைடர் போல இருக்கு. ஆமா, ஆனால் இதை வைத்து என்ன செய்வது? இதை வைத்து நீங்களே முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? பென்குயினின் தலைவர் அதை போட்டுக்கொண்டார். இப்ப நீங்க ஓட ஆரம்பிங்க. அப்படியே அவர் அதை செய்தார். அடுத்த சில தருணங்களில் அவர் பறவையை போல காற்றில் பறக்க ஆரம்பித்தார். மகிழ்ச்சியால் மூழ்கி அவரது கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. பெரி உடனடியாக ஒரு கூழாங்கல்லை எடுத்து கண்ணீர் துளிகளுக்கு பின்னால் ஓடியது. கண்ணீர் துளி பனி கூழாங்கல் மீது விழுந்தது. அது பிரகாசமாக பிரகாசித்தது. மகிழ்ச்சியுடன் பறந்து கொண்டிருந்த தங்கள் தலைவரின் பின்னால் பென்குயின்கள் ஓடியது. இதற்கிடையில் ஜொரானும் பெரியும் ஐஸ் சிற்பத்திடம் புறப்பட்டனர். சிற்பம் நின்ற இடத்தை அடைந்ததும் அவர்கள் மெய் மறந்தார்கள். கிளிகளின் தேவதை தாய் அற்புதமாக இருக்கிறாள். ஜொரான் சிரித்துக்கொண்டே மண்டியிட்டு நின்றான். கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டான். இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் நிற்க வேண்டும். இந்த நேரத்தில் எனது விருப்பத்தின் சக்தி இழக்க வேண்டும். உங்களது விருப்பம் மட்டுமே இப்போது நிறைவேற வேண்டும். அனைத்தையும் உடைத்துவிட்டு வெளியே வாருங்கள். உங்கள் முன்னால் உங்கள் இதயம், உங்கள் ஆன்மா உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு உதவுங்கள் இளவரசி. நான் எனது கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறேன். இந்த கண்ணாடி சிறையை உடைத்துக் கொண்டு எனக்காக வெளியே வாருங்கள். நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். வெளியே வாருங்கள் இளவரசி, தயவு செய்து வெளியே வாருங்கள். இந்த தருணத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது என்று நம்புகிறேன். இந்த தருணத்திலிருந்து நான் என் விருப்பத்தின் சக்தியை இழந்து விட்டேனோ என்று சந்தேகப்படுகிறேன். ஜொரானை கடந்து ஒரு மென்மையான காற்று வீசியது. அந்த நேரத்தில் சிற்பத்தில் இருந்த பனிகள் துண்டுகளாக உடைந்து அதிலிருந்து இளவரசி மென்டோசா வெளியே வந்தாள்.
அவள் கண்கள் சிவந்து இருந்தனர். கண்கள் நீரை போன்று இருந்தது. தலைமுடி காற்றில் பறந்தன. ஜொரான் ஆச்சரியமாக வணங்கினான். பெரி பெரி அதிர்ச்சியாகி நின்றது. ஆஹா, மிக்க நல்லது. இளவரசி மென்டோசா எழுந்து நின்ற ஜொரானிடம் நடந்து சென்றாள். இருவரும் ஒருவருக்கொருவரின் கண்களில் பார்த்தார்கள். ஜொரான் கூழாங்கல்லை இளவரசிக்கு வழங்கினார். அவள் புன்னகைத்து அதை வாங்கிக் கொண்டாள். அடுத்த சில தருணங்களுக்கு அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். சரி சரி, நினைத்ததை சாதித்து விட்டீர்கள். இப்போதாவது வீட்டிற்கு போகலாமா? அடுத்தது என்ன? சரி, இளவரசி மின்டோசா தனது அரண்மனைக்கு திரும்பினாள். அரசர் முன்பெப்போதும் இல்லாத மகிழ்ச்சியாக இருந்தார். ஜொரான் அரச ராணுவத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஒரு பெரிய விருந்து நடைபெற்றது. அன்று ஜன்னல் வழியாக மண்டபத்தில் மற்றொரு கிளி பறந்து வந்தது. அவளை பார்த்து நம் பெரி பெரி மயக்கம் அடைந்தது. அவன் அவளிடம் பறந்து சென்றான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? என்னோட பேரு ஃப்ரைஸ், பொட்டாட்டோ ஃப்ரைஸ்.